இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்டர் பேட்டரி வந்து பார்த்திங்கனாக்கா அவுட்புட் ஒயரிங் வந்து சிங்கிள் ஒயர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு நிறையா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து ஒரு 42,000 வியூவர்ஸ் வந்தாங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உங்களோட யூபிஎஸ் கம்ப்ளைண்ட்னாக்கா அது எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். 2 வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இந்த வீடியோ எதுக்காக நம்ம போட்டிருக்கோம், என்னத்துக்காக போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுபோல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் யூபிஎஸ் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலான் இருக்கோம். வீட்டில் உள்ள ஹோம் இன்வெர்டர் அண்ட் யூபிஎஸ், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்டரில் என்ன கம்ப்ளைண்ட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து எங்களால் முடிஞ்சால் நாங்கள் வந்து அதை எடுத்து போடுறோம். அது என்ன பிரச்சனை, எதனால் வருது, அது எப்படி நீங்களே உங்கள் வீட்டில் வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. வாங்க இந்த வீடியோவை பார்ப்போம். ஃபுல்லாக வீடியோ வந்து ஒரு 16 நிமிஷம் வீடியோ தான். உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக உங்கள் வீட்டில் வந்து சிங்கிள் ஒயரில் அவுட்புட் யூபிஎஸ் அவுட்புட் ஒயரிங் பண்ணியிருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும், அதில் வந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து கொடுத்தா என்ன ப்ராப்ளம் வராது, இதனால் என்ன சேஃப்டி அப்படிங்கிற உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ், என்னால் முடிஞ்ச ஒரு டிப்ஸ் வந்து நான் வந்து சொல்லித்தரேன். அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒயரிங் பண்ணியிருந்தாலும், இதுக்கு முன்னாடி பண்ண ஒயரிங்காக இருந்தாலும், புதுசாக பண்ண போகிற ஒயரிங்காக இருந்தாலும் இது போல் நீங்கள் பண்ணிக்கிங்க. அதுதான் பெட்டரு. கம்பல்சரி இன்றைக்கி வீடு கட்டினாக்க யூபிஎஸ் ஒயரிங் இல்லாமல் வீடு கட்டுறதில்ல. அதுலேயும் சிறப்பாக வந்து ஒயரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எலக்ட்ரிஷியன்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. யாரும் வந்து கரெக்டாக பண்ணலன்னு சொல்ல விரும்பலை. பட் இது வந்து மிஸ்டேக். எதனால் சொல்கிறேன்னா, நாங்கள் கடந்த 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து சர்வீஸ் ஃபீல்டில் நான் வந்து இருக்கோம். இதில் வந்து நாங்கள் பார்க்குறது மோஸ்ட் ஆஃப் 90% வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒயர், 98% ஒயர் வந்து சிங்கிள் ஒயர் தான் போட்டிருக்காங்க. பட் அதனால் வந்து பவர் இருக்கும்போதோ ஈபி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாதுங்க, எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் ஆனால் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேஃப்டிங்கிறது முக்கியம். ஒயரிங் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து அதோட பிரச்சனை என்னன்னு தெரியாது. நாங்கள் அந்த ஃபீல்டில் போய் அதை சர்வீஸ் அட்டன் பண்ணும்போது தான் இந்த இஷ்யூ எதனால் வருது, எப்படி வருதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த 1 நிமிஷம் வீடியோ வந்து நான் வந்து ஸ்டார்ட் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அதனால் என்ன பிரச்சனை வரும், நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வருங்க, நிறைய பிரச்சனை வரும், பிரச்சனை வராமல் இல்லை. பட் மெயினான பிரச்சனை வந்து நமக்கு வந்து பவர் போயிடுச்சுன்னா இந்த யூபிஎஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆனாதானே நமக்கு வந்து இன்வெர்டர் வந்து ஒர்க் ஆனாதானே நமக்கு வீட்டில் வந்து பெட்ரு. அதுக்காக தானே இன்வெர்டர் போகிறது. பவர் போயிடுச்சுன்னா டோட்டலாக சேர்ந்து இந்த இன்வெர்டரும் ஆஃப் ஆகிடுச்சுனாக்க அப்போ அது போட்டு எந்த யூஸும் இல்லைல்ல. அது எப்போ காத்தடி காலங்களில் மழைக்காலம் வரும்போது டோட்டலாக ஈபி மரமே உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும்போது உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் இன்கமிங் சப்ளை கட் ஆகுது. இன்கேஸ் ஒயர் வந்து லைன் ஒயரும் உங்களுக்கு நியூட்ரல் ஒயர் கட் ஆகிடுது அல்லது லைன் ஒயர் கட் ஆகிடுது, ஏதோ ஒரு ஒயர் கட் ஆகிடுது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கொண்டோடைய யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிங்கிள் ஒயர் போட்டிருந்தா ஒர்க் ஆகாது. பார்த்துங்க, இது வந்து டோட்டலாக வந்து டிபி பாக்ஸில் இன்கமிங் சப்ளை இருக்கிறது, அதுதான் இன்கமிங். இதுலேருந்து எடுத்து தான் நம்ம வந்து இபி ஃபேஸு நியூட்ரல் கொடுக்குறோம். கொடுத்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து இங்கே வந்து இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு வந்து பேரலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் நியூட்ரல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலை வந்து எர்த்தி வந்து பேரலாக கொடுத்துடணும். ஃபேஸு செப்பரேட்டு, யூபிஎஸோட அவுட்புட் ஃபேஸ் செப்பரேட்டாக கொண்டு போவீங்க. இன்கமிங் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக ஃபேஸ் கொண்டு வருவீங்க. அதே சேம் தான், 2 சாக்கெட்டு போட்டுருங்க. எப்போ நீங்கள் போட்டாலுமே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒயரிங் பண்ணும்போது 16 ஆம்ஸ் சுவிட்சு அண்ட் சாக்கெட்டு 2மே போட்டுருங்க. இன்கமிங்கும் அதே போட்டுருங்க, அவுட்புட்டுக்கு போட்டுருங்க. பாருங்க, என்னோட வீட்டில் நான் போட்டிருக்கிறது 3 ஒயர் தான் போட்டிருக்கேன். இது வந்து அவுட்புட் ஒயருங்க, நல்லா பாருங்க, மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் வந்து நான் 6 ஆம்ஸ் டாப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஏன்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து வீட்டில் ஒயரிங் பண்ணி கொடுக்கும்போது 6 ஆம்ஸு சாக்கெட்டு தான் போட்டிருந்தாங்க. அதனால நான் 2க்குமே 6 ஆம்ஸ் வந்து ஈவனாக போட்டுட்டேன். இது வந்து இன்கமிங் பிளாக் கலர் வந்து இன்கமிங் இபி சப்ளை இன்வெர்டர் சார்ஜ் ஆகிறதுக்கு. பார்த்தீங்களா, அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க, ஏசி இன்புட்டு பாருங்க, ஏசி இன்புட் ஒயர். இந்த பிளாக் ஒயர் எப்போதுமே இன்வெர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஒயர் தான் இன்வெர்டரில் வந்து இருக்கும். பிளாக் கலர் ஒயரு இன்கமிங் சப்ளை, இது வழியாக தான் சப்ளை உள்ளே போய் இதில் ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து 3 ஒயருமே இந்த பிளாக் கலர் ஒயருக்குள்ளே இருக்கும். இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் சார்ஜிங் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கும் பைபாஸ் பண்ணி கொடுக்கும். இபி இருக்கும்போது இந்த இன்வெர்டர் ஒர்க் ஆகும். ஓகே, என்ன இபி சப்ளை வருதோ அது அப்படியே பைபாஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் ஒரு பக்கம் சார்ஜிங் நடந்துட்டு இருக்கும். உங்களோட பேட்டரி வந்து டவுனாக இருந்தால் எவ்வளோ % சார்ஜிங் வந்து கம்மியாக இருக்கும், அதுக்காக சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே சேம் தான் அவுட்புட்டுக்கும் 3 ஒயர் நான் வெளில எடுத்திருக்கேன். ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து அங்கே பேரலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸும் நியூட்ரல் எர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எர்த்தும் நியூட்ரல் வந்து பேரலாக இருக்கும். அவுட்புட்டில் பாருங்கள், ஃபேஸு அவுட்புட்டு செப்பரேட் போர்டுலேருந்து வரும். இன்வெர்டரோட போர்டுலேருந்து செப்பரேட்டாக ஒரு ஃபேஸ் வரும். அந்த ஃபேஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே இபி
உங்களுக்கு இன்வெர்டர் ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக தான் ஃபேஸ் இருக்கும். அவுட்புட் ஃபேஸ் செப்பரேட்டு, இபி செப்பரேட்டாக தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த சுவிட்ச் சாக்கெட்டுக்குள்ள இது அவுட்புட், இது இன்புட். பிளாக் ஒயிட் வந்து அவுட்புட் 6 ஆம்ஸ் சாக்கெட்டு. இந்த 16 ஆம்ஸ் டாப் வந்து இது மோல்டாகவே இன்வெர்டரில் வந்துடும் பாருங்க. 20 ஆம்ஸ் சுவிட்ச் போட்டிருக்கும் பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்கள் வாலில் பண்ணும்போது கம்பல்சரி பண்ணிடுங்க. இந்த இடத்துல இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க இன்வெர்டர் வந்து மைக்ரோடெக் இன்வெர்டர் தான் வீட்டில் நான் போட்டிருக்கிறது. 150 AH பேட்டரி போட்டிருக்கேன். 725 VA, அதாவது வந்து 725 மாடலு 700 VA. இதில் வந்து 6 வீட்லேருந்து ஒரு 600 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் லோடு எடுக்கலாம். அதுதான் போட்டிருக்கோம் பாருங்க. இப்போ இன்வெர்டர் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அந்த லைட்டு ஃபிளிக்கரிங் இருக்குது பார்த்தீங்களா. இன்வெர்டர் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்வெர்டர் இப்படியே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இபி சப்ளை உள்ள வருது. இன்கேஸ் இப்போ நம்ம ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து இது 3 வயருமே நான் அவுட்புட்டில் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் எர்த்திங் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து எல்லாமே பண்ணுங்கள். எர்த்திங்கெல்லாம் எதுவுமே கிடையாது, சும்மா இருக்குன்னு நீங்கள் ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் போட்டுங்க. எப்பயும் என்ன வேணாலும் பிரச்சனை நடக்கலாம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் எலக்ட்ரிக்கலில் வந்து சொல்லலாம். வர இப்போ மெயின் ஆஃப் பண்ணிட்டோம். டோட்டலாக அவுட்புட்டில் உள்ளது எல்லாமே பாருங்கள். இப்போ வந்து இது வந்து யூபிஎஸ்ல இந்த ஃபேனு நல்லா பார்த்துங்க. இந்த ஃபேன் அந்த கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா, இது வந்து நான் இன்வெர்டரில் தான் கொடுத்துருக்கேன் லைனு. இதை மட்டும் வச்சு உங்களுக்கு டெமோ காட்டுறேன், இது எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறது. இப்போ வந்து இபி சப்ளை கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த லைட்டும் பாருங்க, அந்த கலர் லைட்டு சேஞ்ச் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிடுது பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டும் தான் இதில் ஒர்க் ஆகும். இன்வெர்டரில் கொடுத்துருக்கோம். இப்போ இன்வெர்டரோட அவுட்புட்டு ஆனில் இருக்கு. இன்வெர்ட்டரோட அவுட்புட்டு 3 வயரில் உங்களுக்கு ஆன் ஆயிருக்கு. அந்த பிளக் வயரு பிளக்கிங் பண்ணிருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் பார்த்துங்க. அவுட்புட் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணியிருக்கோம். இது 3மே உங்களுக்கு இன்வெர்டரில் தான் இப்போ ஒர்க் ஆகுது. இபியை சடன் பண்ணியாச்சு. நல்லா பாருங்க, இன்வெர்டரோட ஃப்ரண்ட் சைடு காட்டுறோம். இபியை இப்போ பாருங்க இப்போ யூபிஎஸ்ல தான் ஒர்க் ஆகுது. பேட்டரி சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, யூபிஎஸ் ஆன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இன்வெர்டர் மோடில் லைனு போய் அவுட்புட்டுக்கு போயிட்டு இருக்கு. இபி ஃபெயிலியர், இபி கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு டோட்டலாக இன்கமிங் வரக்கூடிய ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, இந்த இன்புட்டு டாப்பை வந்து பிடுங்குறோம். இதுக்கு வந்து இன்புட் இபியோட இன்கமிங் சப்ளை டாப் 3 பின் டாப்பை இதை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்த உடனே இப்போ பாருங்க, ஒன்லி அவுட்புட்டில் 3 வயர் கொடுத்துருக்கிறதுல இந்த அவுட்புட்டில் தான் இந்த அவுட்புட் பாயிண்ட் பாருங்க, இது எல்லாமே எடுத்தாச்சு பாருங்க. இது இபியோடதை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே இபியும் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, இதையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஒயரிங் பண்ணுறது தான் இது மெயினான ட்ரிக்கே இருக்குங்க. நீங்கள் யூபிஎஸ் ஒயரிங் பண்ணுறது, இந்த இன்வெர்டர் ஒயரிங் பண்ணுறாங்க, யூபிஎஸ் ஒயரிங் பண்ணுறதுல தான் ட்ரிக்கே இருக்குது. ஆஃப் பண்ணி எடுத்தாச்சுங்களா. இப்போ அவுட்புட்டில் பாருங்கள் லைட்டு ஃபேன்லாம் ஓடுதுங்களா. இன்வெர்ட்டரில் உள்ள இப்போ இபியும் கட் பண்ணியாச்சு. இன்வெர்ட்டரோட இன்கமிங் ப்ளக் பாயிண்ட், உங்கள் வீட்டில் உள்ள இன்வெர்ட்டரோட ப்ளக் பாயிண்ட்டை நீங்கள் ஒரு ஒயர் போட்டு தான் இது மாதிரி பிடுங்கி பாருங்கள் என்ன பிரச்சனை நடக்குது. இபி இருக்கும்போது நீங்கள் பிடுங்கி பாருங்கள், தப்பே கிடையாது, ஒன்றும் ஆகாது. பிடுங்கி மட்டும் இந்த சாக்கெட்டில் மட்டும் கையை வச்சிடாதீங்க. ரிட்டர்ன் சப்ளை ஒரு சில தான் வரும். இந்த ப்ளக் பாயிண்டில் கையை வச்சிடாதீங்க. கைப்படாமல் சேஃப்டியாக பண்ணி பாருங்கள், ஒன்றும் ஆகாது. ரொம்ப ரொம்ப சேஃப்டிங்க, சேஃப்டி முக்கியம். இபியில் கை வைக்கும்போது செக் பண்ணும்போது பார்த்துங்க. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் 2 வயர் போட்டிருந்து நீங்கள் பிடுங்கி பாருங்க, சிங்கிள் வயர் போட்டிருந்தா பிடுங்கி பாருங்க, என்ன நடக்குதுன்னு நமக்கு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மெயினாக இப்போ நான் வந்து ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து 3மே போட்டு மாதிரி அவுட்புட் எடுத்து அதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் தனியாக 2 ப்ளக் பாயிண்ட் வர்ற மாதிரி வச்சு வாலில் வந்து வச்சாச்சு. மேக்ஸிமம் 2மே 16 ஆம்ஸ்ல நீங்கள் டாப் போட்டாலும் சரி, சுவிட்ச் போட்டாலும் சரி, சாக்கெட்டு போட்டாலும் சரி, யூபிஎஸ் வயரிங் மட்டும் பண்ணுங்க பாருங்க. இப்போ அப்படியே கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் வயர் உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ போட்டிருந்தீங்கன்னா என்ன நடக்குங்கிறத அதையும் வந்து லைவாக இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எதனால சொல்கிறேன்னா, நம்ம போட்ட வீடியோவில் கமெண்ட்ல எல்லாமே கேட்டாங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க மெயினாக பாருங்க. இப்போ சிங்கிள் வயரில் கொடுத்தாச்சு. சிங்கிள் வயரில் கொடுத்து உங்களுக்கு அவுட்புட்டு, இன்புட்டு, சப்ளை எல்லாமே உள்ள பிளக்கிங் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கு. இது வந்து அவுட்புட்டுக்கு சிங்கிள் வயர். உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஒரு சில இடத்துல என்ன பண்ணணும், ஒரே ஒரு சாக்கெட் சுவிட்ச் மட்டும் வச்சு உள்ளே இருந்து ஒரு வயர் எடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறேன்னா, இபியோட நியூட்ரலையும் எர்த்தையும் இந்த சாக்கெட்டோட அவுட்புட்ல கொடுத்துருங்க, தப்பே கிடையாது. வீட்டில் உள்ள ஒயரிங்ல இபி இல்லைன்னு மறந்துருங்க. அந்த வீட்டில் இபியே இல்லை, அந்த இன்வெர்டர் நீங்க இப்படி பண்ணா ஒர்க் ஆகாது. டபுள் ஒயர் கொடுத்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா பிளக்கிங் பண்ண போறதில்ல, இன்புட் சப்ளை கிடையாது. பட் ஆனால் இப்போ சோலார் போட்டால் சோலார் பேனல் சார்ஜ் ஆகும், டிசார்ஜிங் வந்து பேட்டரியில டிசார்ஜ் ஆகும். அப்போ இபி சப்ளை அங்கே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஒயர் போட்டீங்கன்னா இன்வெர்டர் ஒர்க் ஆகாது, கம்பல்சரி ஒர்க் ஆகாது. இப்போ அதே சேம் இபி உள்ள கொடுத்துட்டோம், சார்ஜ் ஆகுது, உங்களுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு பாருங்க. மெயின்ஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். டோட்டல் இபி ஆஃப் ஆயிடுச்சு. லைட்டு பார்த்தீங்களா க்ளோஸ் ஆயிடுச்சு. இபியில் உள்ள சப்ளை ஆன் பண்ணியிருந்தோம். இப்போ இன்வெர்டரில் உள்ள லைட்டு ஃபேன் ஒரு டோட்டலாகவே உங்களுக்கு ஓகே. இது மாதிரி நீங்கள் 2 டாப்பு போட்டுங்க. 3 வயரு, எர்த்து, ஃபேஸு, நியூட்ரல் 3மே இது மாதிரி போட்டுக்குங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து 100% இன்வெர்டருக்கு சேஃப்டி, எதை கம்ப்ளைண்ட் வராது, எதுவும் ப்ராப்ளம் வராது. இதனால என்ன பிரச்சனை வரும்னு கேட்குறாங்க, ரிட்டர்ன் சப்ளை ஆகுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இன்வெர்டர் போட்டு இன்கேஸ் லைன்மேனோ அல்லது இபியில் உள்ளவங்களோ இபி
மீட்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டு மெயின் போர்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஏதோ சர்வீஸ் பார்க்கணும், ஏதோ லைன் பிரிச்சு அடிக்கணும், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் ஏதோ செய்யணும் அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இன்வெர்டர் லோடு ரொம்ப ஹெவியாக நீங்கள் ஏதாவது இன்வெர்டரில் போட்டு நீங்கள் டோட்டல் லைட்டு ஃபேன் எல்லாமே உள்ளே ஓடிக்கிட்டு இருந்தால் நியூட்ரல் சப்ளை ரிட்டர்ன் பாத் ஆகும். சர்க்கியூட் எப்போதுமே க்ளோஸ் ஆகுனாக்க 0 ஆகணும். உங்களுக்கு இல்லைன்னா நியூட்ரல் ரிட்டர்ன் பாத்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நியூட்ரலில் லூஸ் கனெக்ஷன் ரிட்டர்ன் பாத்து போனுச்சுன்னா ஃபீட்பேக் அதாவது வோல்டேஜ் வந்து ரிட்டர்ன் வோல்டேஜ் போய் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மெயினாக வீட்டில் இன்வெர்டர் போட்டோம்னா ஆஃப் பண்ணுங்க அப்படிம்பாங்க லைன்மேன்லாம் வந்தாக்க. மெயின் பிரச்சனை ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் கண்டினியூவாக வந்து சிங்கிள் ஃபேஸ் ஒயர்லேயே ஒர்க் ஆகும்போது நியூட்ரல் ஒயர் இல்லாதனால இந்த ரிலே ஃபைல் ஆகும். இன்வெர்டரில் உள்ள ரிலே வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த சிங்கிள் ஒயர் போட்டு எடுக்கிறதுனால எந்த பிரச்சனை எதுவும் வராதுங்க. எப்போ வரும்னாக்க டோட்டல் நியூட்ரல் ஒயர் கட் ஆகும்போது இபியிலிருந்து வரக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே கட் ஆகும்போது அப்போ தான் வரும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று டிவி பாக்ஸில் ஏதோ பிரச்சனை, நியூட்ரல் வீட்டுக்குள்ளே எங்கேயோ ஒயரிங் கட் ஆகிடுச்சுன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது, ரிட்டர்ன் சப்ளை வரும். இப்போ மெயின் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள், இன்வெர்டர் ஒர்க் ஆகுது. இப்போ சிங்கிள் ஒயரில் போட்டிருக்கோம். இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நான் அதை வச்சு நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறேன். 100% 15 வருஷம் 14 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கும். இன்வெர்டர் பிரச்சனை என்னென்ன வருதுங்கிறதுனால 99% வீட்டில் சிங்கிள் ஒயர் தான் போட்டிருக்காங்க. பிரச்சனை கிடையாது. எப்போ பிரச்சனை வருங்கிறத நாங்கள் நிறைய இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த பிரச்சனையை தான் இப்போ நீங்கள் வந்து ஒயரிங் பண்ணும்போது ஒன்று ஜஸ்ட் வந்து அந்த அவுட்புட்லேருந்து ஒரு மீட்டர் ஒயர் போடுறதா, இது பெரிய வேலை கிடையாதுங்க. நியூட்ரலுக்கு பேரலாக போட்டுருங்க. என்ன நியூட்ரல் நீங்கள் ஒயரிங் பண்ணுறீங்களோ அதை பேரலாக எடுத்து அவுட்புட்டில் பாரு இப்போ பிடுங்குறோம் பார்த்துங்க. இன்புட்டை வந்து ரிமூவ் பண்ணோடனே அவுட்புட் ஒயர் ஆஃப் ஆயிடும். இதுதாங்க பிரச்சனை. இப்போ இன்புட் ஒயரை பார்த்தீங்களா, இன்புட்டு பிளக் பாயிண்ட்டை சாக்கெட்டை பிடிங்கிட்டோம். இது வழியாக தான் உங்களுக்கு ரிட்டர்ன் சப்ளை போய் இந்த பேலன்ஸ்லேயே தான் பவர் போனாலும் இது வழியாக தான் நியூட்ரல் போகுது, பவர் வந்தாலும் இது வழியாக தான் நியூட்ரல் வருது, இன்கமிங் சப்ளையால தான். அதுதான் இங்கே வந்து பிரச்சனையே. இன்கேஸ் உங்கள் வீட்டில் இப்போ இபி ஒயர் லைன் கட் ஆகிடுச்சு, பக்கத்தில் ஏதோ மரம் வந்து வேலை செய்யுது, காற்றடிக்குது, புயல் அடிக்குது, அதை ஒயர் கட் ஆகி போச்சுன்னா இந்த கண்டிஷன் தான் ஆகுங்க. நீங்கள் இதை எடுத்து பிளக் பண்ணியிருந்தாலுமே நியூட்ரல் அங்கேருந்து வரலன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இபிலேருந்து நியூட்ரல் கிடைக்கிறதுனால தான் இந்த பிளக் பாயிண்ட் சுருவனால தான் ஒர்க் ஆகுது. இன்கேஸ் கட் ஆகிடுச்சுனாக்க சுத்தமாக ஒர்க் ஆகாது நியூட்ரல். அப்போ நம்ம என்ன பண்ணாக்க இன்வெர்டரோட நியூட்ரலையும் எடுத்து இதில் பயன்படுத்தணும். இன்வெர்டரோட நியூட்ரல் எடுத்து இதுக்குள்ளே நம்ம வந்து இன்கமிங் சப்ளை கொடுக்கணும். இதுக்கு மேலே இது எப்படி ப்ரூவ் பண்ணி காட்டுறது எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்ட் இல்லை, இன்னும் நல்லா தெளிவாக போடுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படிங்கிறத தெளிவாக இன்னமும் தெளிவாக நாங்கள் வந்து அது எந்த மாதிரி என்ன பண்ண முடியுமோ உங்களுக்கு கிளியராக வந்து செக் பண்ணி காட்டுறோம். பாருங்க, இப்போ சிங்கிள் ஒயரில் தான் கொடுத்துருக்கோம். இந்த சிங்கிள் ஒயரில் தான் இப்போ அவுட்புட் உங்களுக்கு வந்து பாருங்க இன்கமிங் சப்ளை பிடிங்கிட்டோம். அவுட்புட் எதுவுமே ஒர்க் ஆகாது. யூபிஎஸும் ஆன்ல இருக்கும் பாருங்க. இன்வெர்டர் ஆன்ல தான் இருக்கு, இபி சப்ளை இல்லை. அதோட இன்புட் சப்ளை ஒயரை பிடுங்கி போட்டாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவுட்புட்டில் சிங்கிள் ஒயர் தான் இருக்குது. உங்கள் வீட்டில் இருந்தால் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இபி இருக்கும்போது இந்த இன்கமிங் ஒயரை பிடுங்கி பாருங்க. இப்போ கொடுத்தாச்சு, கொடுத்த உடனே அவுட்புட் ஒர்க் ஆகும். மெயின்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு, இன்வெர்டர் ஆன்ல இருக்கு பாருங்க. அவுட்புட்டில் ஃபேனும் அந்த லைட்டும் ஒர்க் ஆகுது. இதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் பிரச்சனை பெரிய இது கிடையாது. இது மாதிரி பண்ணினா இன்கேஸ் இந்த லைனை பிடிங்கிட்டு வேலை செய்யும் போதோ இல்லை ஏதோ எர்த்திங் ஃபால்ட், ரிட்டர்ன் சப்ளை, நியூட்ரல் சப்ளை வந்து நம்மளை பாதிப்பு ஏற்படுத்த அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதனால தான் சிங்கிள் ஒயர் போட்டு அவுட்புட் ஒயரிங்க்கு இன்வெர்டரில் கொடுக்காதீங்க. டபுள் ஒயர் ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துருங்க மெயினாக. அதனால எந்த பிரச்சனையும் எதுவும் கிடையாது. அந்த நியூட்ரல் எங்கே கொடுக்கணும்னு தெரியுதுனாக்க எங்கேருந்து நீங்கள் நியூட்ரல் ஒயரிங் எதில் கொடுக்குறீங்களோ அதோட இதில் பேரலாக எடுத்து இது கொடுத்துருங்க. ஏன்னா எப்போதுமே இன்வெர்டர் ஃபேஸ் ஒயரிங் தனியாக பண்ணுவீங்க. இபிக்கு ஒரு இன்வெர்டர் வந்து இன்கமிங் சப்ளைக்கு ஒரு ஃபேஸ் ஒயர் தருவீங்க. நியூட்ரல் எங்கேருந்து வரப்போகுது, காமனாக தானே வருது. அந்த நியூட்ரல் எடுத்து ரெண்டுக்குமே ஒன்று கொடுக்க போறீங்க, அவ்வளோதான். பிளக் பாயிண்ட்ல இதுக்கு ஒன்று அப்படியே பேரல் பண்ண போறீங்க. எர்த்திங் காமன் எப்போதுமே பேரல் பண்ண போறீங்க. இப்போ பாருங்க, கொடுத்த உடனே ஒர்க் ஆகுதுங்களா. இபியே வந்து கட் பண்ணியாச்சு, சிங்கிள் ஒயர்ல இப்போ ஓடுது. இது இப்படி இருக்கும்போது இபி இருக்கும்போது ஓடும், பவர் போனாலும் ஓடும். இந்த பிளக் பாயிண்டை நீங்க எடுத்துட்டா ஓடாது. வீட்டில் நியூட்ரல் ஒயர் கட் ஆயிடுச்சுனாலும் ஓடாது. ரொட்டீனா இதுலயே ரிட்டர்ன் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த ஒயர்ல ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி ஒர்க் ஆகாது. யூபிஎஸோட ஒயரிங் ஃபால்ட் ஆனாலும் கம்பல்சரி ஒர்க் ஆகாது. நியூட்ரல் ஒயர் வீட்டுக்குள்ள பவர் போய் எது கட் ஆனாலும் ஒர்க் ஆகாது. அதனால அவுட்புட்ல 2 ஒயர் நீங்க கம்பல்சரி போடுறது ரொம்ப நல்லது, ரொம்ப சேஃப்டி, இன்வெர்டருக்கும் பாதுகாப்பா இருக்கும். இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு இன்வெர்டர் பேட்டரி நீங்க வீட்டுல போட்ட ஒரு நாளைக்கு 3/4 யூனிட்ல இருந்து 1 யூனிட் வந்து யூனிட் கன்சப்ஷன் வேஸ்ட் ஆகும். அதுல இருந்து நீங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கலாம். இன்வெர்டர் வந்து ஹீட் ஆகாம லைன் கரெக்டா அவுட்புட்ல ஒர்க் ஆகாம இருக்க பாருங்க. இப்போ அவுட்புட் ஆஃப் ஆயிடுச்சா, அந்த இன்கமிங் பிளக் பாயிண்ட் நீங்க உங்க வீட்டில் போட்டு தான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு பிடிங்கி பாருங்க. பிடிங்கி பாட்டு நான் இப்போ காட்டின மாதிரி வீடியோவில் 2 பக்கம் பிளக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா 2 ஒயர் ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்து அப்படியே பிளக்கிங் சொல்லிவிடுங்க.
நியூட்ரல் வந்து அவுட்புட்ல இருக்கான்னு பாருங்க அந்த ஒயர்ல. இல்லைன்னாக்க பேக் சைட்ல அந்த சாக்கெட் சுவிட்சிலையும் கொடுக்க சொல்லுங்க, கொடுத்து அதுலயே போட சொல்லுங்க. இதுலயும் ஃபேஸ் நியூட்ரல் எர்த் இருக்கு, அதுலயும் அதே மாதிரி ஃபேஸ் நியூட்ரல் எர்த் இருக்கு. ஃபேஸ் செப்பரேட்டர் ஈபியோட ஃபேஸ் செப்பரேட்டர், இன்வெர்டரோட ஃபேஸ் செப்பரேட்டர். எர்த்து காமனு, நியூட்ரல் உங்களுக்கு காமனு. பேரலா கொடுங்க, அதுக்கு இதுக்கு எடுத்து அவ்வளவுதான் வேலை முடிச்சு. இது பெரிய வேலை ஒன்றும் கிடையாது, பெரிய ஆராய்ச்சி எதுவும் கிடையாது. இதுதான் சிம்பிள். இது மாதிரி வந்து நீங்க உங்க வீட்டுக்கு வந்து அதே மாதிரி ஒயரிங் பண்ணும்போது மெயினா எம்சிபில இருந்து நீங்க அவுட்புட் எடுத்து வரக்கூடியது இபி இன்கமிங் சப்ளை சரி, இன்வெர்ட்டோட அவுட்புட் சாக்கெட் சுவிட்சும் சரி 15 ஆம்ஸ், அதாவது 16 ஆம்ஸ் சாக்கெட் சுவிட்ச் போட்டுருங்க. அதே மாதிரி அவுட்புட்டுக்கும் ரெண்டுக்குமே உங்களுக்கு 16 ஆம்ஸ் டாப் போட்டுருங்க, 3 பின் டாப் போட்டுருங்க. ஃபியூச்சர்ல வந்து லோடு எதுவும் ஹெவியானாலுமே அவ்வளவு சீக்கிரம் அந்த இன்வெர்டருக்கு அவுட்புட்டுக்கு சரி இன்புட்டுக்கு சரி வரக்கூடிய சாக்கெட் வந்து மெல்ட் ஆகாம வாய்ப்புகள் கம்மி, மீட் ஆகாது. அதனால கொஞ்சம் கூடுதலான கெப்பாசிட்டியா போட்டுருங்க. ஒன்ஸ் பண்றதை கிளியரா பண்ணுங்க. வேலை செய்யும்போது தெளிவா நீங்க பண்றதுலதான் உங்களுடைய இன்வெர்டர் பேட்டரி லைஃப் வர்றது, கம்பல்சரி லைஃப் வருங்க, வராமலாம் போகாது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாமே வீட்டுல எதுவும் ப்ராப்ளம் வராம இருக்கிறது. அப்ப இன்கேஸ் வந்தால் நம்ம அதை எப்படி பாதுகாக்கிறது, மெயின்டைன் பண்றதை பத்தி தான் சொல்றோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல சின்ன சின்ன டிப்ஸ் வந்து எங்களால முடிஞ்சது அப்பப்போ அப்டேட் பண்றோம். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இதுக்கு மேல இதுல எது இருந்தாலுமே நீங்க அப்டேட் பண்ணுங்க. இது மாதிரி 3 ஒயர் போட்டோ அல்லது 2 ஒயர் போட்டோ அவுட்புட்டுக்கு 2 பக்கம் சாக்கெட் போட்டு கொடுத்துருங்க. நன்றி.